இது ஒரு சாதாரண மரக்கட்டை. இந்த மரக்கட்டையில் நியூட்டன் விதி அடங்கியிருக்கு பாருங்கள். ஒரு காஞ்சி போன மரக்கட்டை. நியூட்டன் விதி என்ன? எந்த பொருளும் நிலையானது தான், எதிர் விசை தாக்காத பொழுது. இதில் தண்ணி போட்டால் இதனுடைய நிலைமை என்ன அப்படியே பாருங்கள். காலம் பிக்க கூட முடியாது மனுஷனால். மரக்கட்டையே வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரிகிறது? எந்த பொருளும் நிலையானது தான். 10 வருஷம் கடந்தாலும் மரக்கட்டை தான். இதில் தண்ணி எதிர்விசை தாக்கணுச்சுன்னா தண்ணி, காற்று. தண்ணியில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், H2O. இது அது மேலே பட்டு மேலே காற்றுங்கிற ஒரு அணுவும் சேர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் மாறுது பாருங்கள். இப்படி தான் பூமி உருவான கதை. சாதாரணமாக பூமி ஒரு மலையாக தான் வந்தது. பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயுக்கோளம் சுழன்று கொண்டிருந்தது. புரியுங்களா? அதன் சுழற்சியின் காரணமாக மற்ற கோள்கள் உருவாயின. புரியுங்களா? அதே போல் எந்த ஒரு பொருளும் நிலையானது தான், எதிர்விசை தாக்காத பொழுது. நியூட்டன் சொன்னார். ஒரு சாதாரண மரக்கட்டையே இதற்கு உதாரணம். பாருங்கள், ஒரு வருஷமாக கிடக்கிற மரக்கட்டையில் மழை பெஞ்ச உடனே அதனுடைய வளர்ச்சி அடைஞ்சு காளான் வந்துடுது பாருங்கள். அந்த மரக்கட்டையே வளருது பாருங்கள். உயிரற்ற ஜீவன் மரக்கட்டை. ஆனால் அதுவும் ஒரு தண்ணீர் என்ற H2O சேர்ந்தவுடனே அதன் வளர்ச்சி மாறுகிறது. இதிலிருந்து ஒரு முக்கியமான தத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம். எந்த ஒரு பொருளும் நிலையானது தான், எதிர்விசை தாக்காத பொழுது. நான் சொல்கிறது புரியுங்களா? எதிர்விசை ஒன்று இருந்தால் அதனுடைய உருமாற்றம் நிகழும். அதே போல தான் உயிரினங்களும் தோன்றுகிறது. மண் சும்மா தான் இருக்கும், காஞ்சி போய். அதில் மழை பெஞ்சின்னா தாவரங்கள் எங்கேருந்தால் முளைச்சி வந்துடும். அவ்வளோ தாவரம். புரியுங்களா? எதிர்விசை தாக்கும் பொழுது உயிரினங்களும் தோன்றுகின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம். நன்றி மாணவர்களே. இப்படி தான் பூமி தோன்றிய காலத்தில் முதலில் தண்ணீர் தோன்றியது. பிறகு புல் பூண்டு தாவரங்கள் தோன்றின. பிறகு ஜீவராசிகள் தோன்றின. அதிலிருந்து விலங்குகள் தோன்றின. பிறகு மனிதன் தோன்றினான். இவ்வாறு தான் ஒன்றிலிருந்து ஒன்றை தோன்றுவது விருத்தி என்று பெயர் இதுக்கு. அதாவது ஒரு பொருளில் மற்றொன்று தோன்றும், அது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், திருப்பி பழைய நிலைமைக்கு மாறாது. இதுக்கு பேர் விருத்தி அப்படின்னு தமிழில் ஞானிகள் சொன்னது. அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குது, அது என்னான்னு சரியாக தெரியல. ஒரு பொருள் மாறிய பொருள் திருப்பி மறுபொருளாக மாறாது. இப்போ பால் தயிராக மாறும், தயிர் திருப்பி பாலாக மாறாது. புரியுங்களா? அதே போல் தான் இதுவும். மழை பெய்ந்தவுடன் காளான் தோன்றுகிறது. புரியுங்களா? திருப்பி சுருங்கி மரமாக மாறாது. நன்றி மாணவர்களை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.